குருன்னா என்ன செய்யும்? குருன்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான கிரகம். என்ன கிரகம்? குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், குரு. இந்த 4 கிரகம் நல்ல கிரகம். சூரியனும் பாதி நல்லது செய்யும், பாதி கெட்டது செய்யும். இது எதுக்கு நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படின்னா, மாந்திரிகத்தில் இது எதுக்கு கொண்டு வரோம்னா, இது ஒரு பாடத்தில் இது ஒரு முக்கியமான பாடம். நம்ம இதை எடுத்துக்கிறோம். எதுக்கு பாடத்தில் இதை முக்கியமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஹோரை, சகுனம், நிமித்தம், பச்சி சாஸ்திரம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் சாமி பார்க்க ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் எப்படின்னா, ஹோரைங்கிறது ஒரு நாளில் கிளாஸ் முடிக்கணும், பச்சி ஒரு நாளில் முடிக்கணும், சகுனம் ஒரு நாளில் முடிக்கணும், நிமித்தம் ஒரு நாளில் முடிக்கணும். புரியுதா? இதை முடித்தா தான் நம்ம டக்குன்னு அடுத்த பாடத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு வந்து நம்ம இது வந்து மாந்திரிகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. முழு மாந்திரிகமான கிடையாது, இது மாந்திரிகம் கிடையாது. இதை வச்சு தான் நம்ம சில ஜோதிட முறைகள்லாம் ஒருத்தன் வர்ற நேரத்தை பொறுத்து இது பண்ணுறாங்க. இப்போ நல்ல உரையில் வர்றான், நல்ல உரையில் அவன்கிட்ட வரான். நல்லா புரிஞ்சுக்கோ, 99% நல்ல உரையில் வரமாட்டான். பிரச்சனை இருக்கிறேன். ஒன்று கடன் தொல்லையாக இருக்கும், இல்லை கல்யாண பிரச்சனையாக இருக்கும், இல்லை செய்வன கோளாறாக இருக்கும். இந்த இதில் வரும். அப்போ அப்படி சப்போஸ் அவன் நல்ல உரையில் வரான்னா, அந்த ராகு, கேது, இந்த யமகண்டம் அந்த டைங்களில் வருவான். இப்போ ஒருத்தன் குரு உரையில் வர்றான்னு வச்சுக்கோங்க. சாமி என் கல்யாண விஷயமாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கல வந்து முடியும். அப்போ நம்ம ஓரையை பார்க்கலாம். ஓரையை பார்த்து நல்லாயிருக்கும். குருவினுடைய காரத்தத்துவம்னா என்ன அப்படிங்கிறது. குரு என்ன பண்ணுவார்? உபதேசம் பண்ணுவார், நல்ல விஷயங்களை பண்ணுவார், நல்ல ஒரு ஆற்றல். குரு வந்து எல்லாம் கலந்தது. ஒரு குருவாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு தன்மை. வாத்தியார் குருன்னா அந்த குரு வாத்தியார் அடிப்படையில் யாராக இருக்காங்களோ அவங்க பேட்டர்னில் வர்றது. நல்ல செய்யக்கூடிய கிரகம். புதன் கிழமையில் வர்றாங்க அப்படின்னா புத்திக்குடையவன், புத்திசாலித்தனமானது, டெக்னிக்காக இருக்கிறது, வணிகத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு பையன் புதன் சம்மந்தப்பட்டது வர்றான் அப்படின்னா அவனை பார்க்கணும். புதன் எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கும். மிதுனத்துலேயும் கன்னிலையும் புதன் தான் அதிபதி. அந்த மிதுன ராசியில் வரான்னா புதன் தன்படி நம்ம சொல்லிக்கலாம். புதன் என்ன காரத்தத்துவமோ அதை அப்படி சொல்லலாம். இதெல்லாம் இந்த பாடம் எல்லாமே வந்து மாந்திரிகத்துக்கு போகும்னால இதை நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இதை வச்சு என்ன பண்ணணும்? சாமி பார்க்க ஆரம்பிக்கணும். சாமி பார்க்க ஆரம்பிக்க உங்களுக்கு அது இதாகிக்கிட்டே போகும். நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இதாகும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய சூட்சமங்கள். புதன் என்ன பண்ணுவான்? புதன் உரையில் பண்ணணும். புத்தி இருக்கிறது, மூளை நல்ல வளர்ச்சியும், அறிகுறை சொல்கிறத பார்த்திங்கன்னா நல்லா சொல்லுவானுங்க. ரெண்டாவது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து மூளைக்கு அதிகமாக வேலை கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கான்னா ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஆள் இருப்பார், விவசாயம் இருக்குன்னா விவசாயம் விளைய வைக்கிற ஒரு ஆள், விற்கிற ஒரு ஆள், ஊடையில் ஒரு ஆள் இருப்பார், தரகர்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் தான் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க. என்ன பண்ணுவோன்னா, கஷ்டப்பட்டு விற்கிறவனும் காசு சம்பாத்தியம் பண்ணுவான், வெள்ளாமையை விளைய வச்சு எடுத்தவனும் சம்பாத்தியம் பண்ணுவான். ஆனால் அந்த ஊடையிலேருந்து அப்படி கை மாற்றி விடுவான். ஒரு ராலிலேருந்து லோடு என்ன பண்ணாது, இவன் கையிலே படாது, அந்த லோடில் இருக்கிறதுலே ஒரு கமிஷனை போட்டு அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ரியல் எஸ்டேட்டு, வழக்கறிஞர்கள், வாதாடுது போகிறது வர்றது. வழக்கறிஞரில் 2 இருக்குது, குருவும் சேரும் இதுலேயும் சேரும் வழக்கறிஞர். இப்படி புத்தி கூடையவன் தான் யார்? குரு பகவான், புதனுடைய பேட்டர்ன். இந்த புதன் கிரகம் வந்து நல்லது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல தன்மைகளை மட்டுமே புதன் செய்வான். புதன் சார்ந்த ஒரு விஷயனாலே இதுதான். சந்திரன், புதன் வந்து சந்திரன் இருக்க நல்ல கிரகத்தில் அடுத்த சந்திரன் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு பொறுமையான கிரகம், அமைதியாக இருக்கக்கூடியது, தண்ணியினுடைய காரத்தத்துவத்தில் உள்ளது, அமைதி. பூமாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா, தாய்க்கு ஈகரானது சந்திரனுடைய கிரகம். சந்திரன் வந்தால் தான் நமக்கு எதுவுமே. ஒரு வெள்ளாமை விளையினாலே, இப்போ தாய் இருந்தால் தான் ஒரு குழந்தை பிறகுங்கிற மாதிரி, ஒரு நெல் போட்ட ஒரு நெல் விளையன்னா கூட சந்திரனுடைய, சூரியனில் விளையாது. சந்திரன் நைட்டு வந்தால் தான் நெல்மணி கூட விதை வரும் வெளியே.
சூரியன் தான் அதை பாதுகாக்கிறது, தந்தைன்னு சொல்ல மாதிரி. சந்திர உரையில் வர்றாங்கன்னா சந்திர உரையினுடைய காரத்துவம்னு இருக்குது, அது ஒரு பாடங்கள் வரும். அது மேக்ஸிமம் உங்களுக்கு நான் அதை பர்சனலாக சொல்கிறேன். இது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கனால இதை நான் எடுக்கலை. ஒரு சின்ன சின்ன சூட்சமங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த முழுமையாக காரத்துவம் நமக்கு தேவை, மாந்திரிகத்துக்கு தேவை. ஒன்று சில பேசிக்கலாம். சந்திரன் வந்து தண்ணிக்காரகன், பொறுமையாக இருக்கிறது, அடுத்தவங்கள அரவணைச்சி போகிறது, குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது. ஒரு சந்திர உரையில் வர்றவங்களுக்கு அதை நம்ம சொல்லிக்கலாம். சந்திரன் வந்து கடகம் மட்டும்தான், ஒரே ராசி தான், அவங்களுக்கு வேறு ராசி கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்குமே 2 ராசி இருக்கும். கடகம் அடுத்து என்ன வர சொன்னேன், ஒன்று இருக்குது, சுக்கிரன். சும்மா சத்தமாக சொல்லுவோம் பிரச்சனை. சுக்கிரன்னா யாருன்னா அழகு. பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நீட்டாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கருப்பு சட்டை போட்டால் கூட அழுக்காக இல்லாமல் இருப்பாங்க. புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் கடைப்பிடிக்கிறவங்க. வாசனை திரவியங்களை செண்டு ப்ரே இது மாதிரி வச்சு எப்போது பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைனாலும் ஜொலிப்பாங்க. இதே மாதிரி சுக்கிரன் நினச்சது அதனுடைய அதிகமாக அவங்க வெள்ளை சட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அழுக்கப்படாமல் இருக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. அரசியல்வாதி, டாக்டர்கள், இவங்கெல்லாம் அந்த இதில் இருக்கவங்க. இப்போ நமக்கு ஜோதிடம் சாமி பார்க்க வர்றாங்கன்னா ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஜாதகம் இல்லாமல் வரவனுக்கு பார்க்குறது தான் நம்மளுடைய மாந்திரிக பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு பாடம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறது. அப்படி வர்றவனுங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காரத்தத்துவத்தை நான் சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்கேன்? சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகம் நல்ல கிரகம். சந்திரன்கிறது தாயை குறிக்கக்கூடியது. சுக்கிரன்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது, நல்லா புரிஞ்சுக்கணும். புதன்கிறது தாய் மாமனை குறிக்கக்கூடியது. குருங்கிறது அண்ணனை குறிக்கக்கூடிய கிரகம். புரியுதா? குருங்கிறது எதை குறிக்கிறது? அண்ணனை குறிக்கிறது. இதுக்கடுத்து அசுப கிரகத்துக்கு வருவேன், அது பேட்டர்ன் வேறு. இப்போ இந்த 4ல் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மைண்டு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தவங்க சாமி பார்க்க வரோம், நீ உட்காந்து பிரசன்னம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போது சாமி எனக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க யாருக்கான்னு பிடிக்கும். வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் செய்வனை உங்களுக்கு உடம்புல இருக்குங்கிறத. அதை நான் உங்களுக்கு இந்த ஆக்னியம் துரியம் ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரியா இந்த ப்ராக்டிஸில் என்ன பண்ணலாம்னா அந்த செய்வனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டயத்தில் பிரசன்னம் வரலை அப்படின்னா சூரிய நாடி சந்திர நாடின்னு தெரியுமா? நாடி தெரியுமா? சூரிய நாடினா அப்படி வராது. இதெல்லாம் ஒரு பாடமாக ஒரு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சேன். தெரிஞ்சு சூரிய நாடிங்கிறது வந்து வலது பக்கம், ரைட்டு பக்கம் இந்த நாசி இப்படி அமைதியாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா துரியத்தை ஓப்பன் பண்ணணும். துரியம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த துரியத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சூரிய நாடி வேலை செய்யும். சந்திர நாடி நம்ம மூச்சு காற்று எது வெளியே போகுது அப்படின்னு இருக்கும். சமமாக போச்சுன்னா அது ஒரு பேட்டர்ன். அது நான் சொல்கிறேன், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சாமி பார்க்கல டக்குன்னு சூரிய நாடி சந்திர நாடி வேலை செய்தால் ஓகே. சந்திர அவன் கேட்குற கேள்வி நம்மகிட்ட வந்தது, நம்ம சொல்ல ஆரம்பிச்சது எப்பா செய்வனை பாதிப்பு இருக்குங்கிறத நமக்கு பிரசன்ன முட்டு போட்டு பார்க்கறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி எல்லாம் வெத்தலையில் மைய வச்சு பார்க்கலாம். அதையும் அக்யூரேட்டாக நமக்கு கண்ணிக்குன்னா நிமிஷ சாஸ்திரம் பஞ்ச சாஸ்திரம்லாம் வேணாம். இது சிம்பிளாக இதை வச்சு சொல்கிறேன். சந்திரனுங்கிறது யாருக்கு உறவு முறை என்ன சொன்னேன்? அம்மா, தாய். அந்த தாய் வழி சொந்தத்தில் வந்திருக்கக்கூடியது மாந்திரிகம். புரியுதா? எப்படி முடிக்கணும்? தாய் வழி சொந்தத்தில் வந்திருக்கக்கூடிய மாந்திரிகம். இதுதான் என்னது பேட்டர்ன். உனக்கு யார் செஞ்சுருக்கா? தாய் வழி. இது முடிச்சுக்கணும். தாய் வழி சொத்து இந்த பிரச்சனைக்கு எல்லாமே. சரி சாமி எனக்கு சாமி பார்க்க வந்திருக்குன்னு சொல்லுவது நம்ம பிரசனத்தில் பார்க்குறோம். எங்களுக்கு சொத்து வரல சாமி அப்படின்னா சந்திர உரையாக இருந்தால் தாய் வழி சொத்து, சூரிய உரையாக இருந்தால் தந்தை வழி சொத்து. இவங்க 2 பேர் தான் அப்பா அம்மா. மிச்சம் எல்லாமே வேறு பேட்டர்னில் வரும். தாய் வழி உறவு முறை வேறு, தந்தை வழி உறவு வேறு. இந்த பேட்டர்னில் நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம முன்ன சாமி பார்க்க உட்காந்துக்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சூரிய உரையில் அது சந்திர உரையில் வந்திருந்தால் சந்திரனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற அந்த காரத்தை சொல்லி உனக்கு அம்மாவளி சொத்து வரணும் வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சிடும். இது ஒன்றை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு தான். நமக்கு இந்த 100 பாயிண்ட் மாந்திரிகத்தில் இருக்குது, அது வேறு.
இதை பேசிக்கலாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லுவேன். புரியுதா புரியல? புரியுதில்ல? புரியலைன்னா புரியலைன்னு சொல்லியாது. 4 சுபகிரகம் தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் தான் அசுப கிரகம். இந்த பேட்டர்னில் யாரால் பிரச்சனை அப்படின்னா, குரு இருந்துச்சுன்னா அண்ணனால் பிரச்சனை. சரி, ஒரு கல்யாண வீட்டில் இருந்து ஒரு சமயம் எனக்கு அந்த பொண்ணு கேட்டால் பேசி முடித்தோம், தரலை, கல்யாணம் நிற்கிற கண்டிஷன் இருக்குது. யார் சாமி இடைஞ்சல் பண்ணுறா அப்படின்னா, அந்த டயத்தில் புதன் உரையாக இருக்குது. அப்போ நம்ம யாரை சொல்லலாம்? அடித்து சொல்லலாம், எந்த மாற்றமே இருக்காது. பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல பாயிண்ட். ஏன்னா தாய் மாமா வழியில் தான் இடைஞ்சல் பண்ணுறாங்க, புரியுதா? தாய் மாமா வழியில் இடைஞ்சல் பண்ணுறதுனால தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறாங்க. தாய் மாமானா தாய் மாமா அத்தை, அது அவங்க மாமா வீட்டில் சம்மதிக்கலாம், அவர் தான் நான் பொண்ணு கொடுக்குறாருன்னா ஆமாம் சாமி நீயே மிரண்டுருவேன். எதுக்கு நான் இதை திரும்ப சொல்கிறேன், இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேசிக்காக. அதாவது நம்ம மாந்திரிகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே உங்களை சாமி பார்க்க கிளாஸ் வந்தால் 1 மாதத்துலேயே சாமி பார்க்கணும், அதுதான் ரூல்ஸு. அந்த 1 மாதத்தில் சும்மா பாருன்னா எப்படி பார்க்கணும்? மாந்திரிகம் வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஆகும். அந்த வெத்தலையில் மை போடவோ முத்து பார்க்கவோ சில ஜீன்கள் நம்மகிட்ட காதில் பேசுறதுக்கு 1 வருஷம் கிட்ட ஆகும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சும்மா பாடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ 1,08 உரு போடு அப்படின்னா 1,08 உருலாம் போட முடியாது. 1,08 ஒரு வார்த்தையை நீ திரும்ப நன்மை செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, 1000 தடவை எப்படி சொல்லுவேன் நீ நன்மை செய்வேன், அது லாங்குவேஜே மாறிடும். இப்போ அது வார்த்தையே மாறிடும், அப்படி பண்ண முடியாது. அதை நம்ம சின்னதாக நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகிறதுனால நம்ம உட்காந்து சாமி பார்க்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள், நம்மளை சார்ந்தவங்க, இவங்ககிட்டலாம் இதை வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கும். பேசி இப்படி பண்ணுங்க. இப்போ ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அந்த டயத்தை பார்த்து அவனுக்கு என்னது. இப்போ எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்ல இந்த சுப ஓரைகள் எல்லாமே ஒரு வேலை செய்யாது, ஆனால் அசுத்த ஓரைகள் மட்டுமே கண்டிப்பாக வேலை செய்யும். அசுத்த ஓரைகள் எப்போதுமே பக்கா வேலை செய்யும். சாமி பார்க்க வர டயத்தில் மாந்திரிக சார்ந்து வந்தான்னா என்ன பண்ணணும், இது வந்து என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பேட்டர்ன். இப்போ உனக்கு சுப ஓரை அசுப ஓரைகளை பற்றி உனக்கு சுப ஓரைகள் இந்த 4 ஓரைகள் ஏதாவது டவுட் இருக்கா? சும்மா சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒருத்தன் சரி, சப்போஸ் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், இந்த கல்யாணம், இப்போ ஒருத்தன் தெருவில் ஒருத்தன் போகிறான், அவன் கல்யாணமே பண்ணாமல் இருக்கான். அந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கவனை வந்து நீ பார்க்குற டயத்தில் அவனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, அவனு வர டயத்தில் சுக்கிர ஒரே குரு ஒரே இருந்தால் அவனுக்கு அவன் கேட்குறான், எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, உனக்கு 1000 நல்லா படாத, சகுனம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் ஏத்தாக்கில் யார் வரா என்னங்கிறது அது ஒரு சகுனம். அந்த டயத்தில் பார்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, பர்ஃபெக்டாக ஓரைகள் வேலை செய்யும். அந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா எல்லா டைம் அந்த பிரபஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னா, நான் சொன்ன ஆக்னியும் துரியம் இது ரெண்டும் என்ன பண்ணணும், ஓப்பன் ஆனால் தான் அது வேலை செய்யும். ஓரை நமக்கு அப்படின்னா தான் பிரபஞ்சம் கரெக்டான டயத்துக்கு உனக்கு கொடுக்கும், இல்லைன்னா பிரபஞ்சம் கொடுக்குமானா கொடுக்காது, அது தெரிஞ்சுக்கோ. சரி, ஒரு ஒய்ஃப் ஒரு பொண்ணு ஒன்றை வந்து, சாமி என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு, ஏதோ பிரச்சனை தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுக்கிர ஓரையாக இருந்தால் என்ன சொல்லலாம்? தைரியமாக சொல்லலாம். மனைவி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை சாமின்னு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அந்த டைம் ஓரை சுக்கிர ஓரையாக இருக்குது, என்ன செல்வம்? மனைவி வந்து ஹஸ்பண்டுகிட்ட என் ஹஸ்பண்டு சரியில்லை சாமின்னு வந்து உன்ட்ட வந்து சாமி என் புருஷனுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து பார்க்க வராங்கன்னா 100% சொல்லலாம். இப்போ சொல்ல முன்னா நம்ம போக மாந்திரிகம் படிச்சுட்டா மாந்திரிகமே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறேன். அதாவது ரோட்டில் பார்க்கையில் சொல்ல மாந்திரிகங்கிறது மை முத்து போட்டு பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய பூஜை ரூமில். ரோட்டில் பார்க்கையில் அவனை கரெக்டாக சொல்லணும்னா பிரபஞ்சம், நிமிஷ சாஸ்திரம், ஓரை சாஸ்திரம், இது 3 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ரோட்டில் சாமி சொல்கிறது. நீ பைக்கில் போய்கிட்டுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கேட்குறாங்க, சாமி தம்பி இந்த மாதிரி ஹஸ்பண்டு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு பார்த்து சுக்கரை வந்தேன்னா பொண்ணு வேறு யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சும்மா ஃப்ரெண்டாக எடுத்தோன்னே நம்ம டப்புன்னு சொல்லி பிரச்சனையாக வைக்கிறக்கூடாது. எதுவுமே ஏதோ ஃப்ரெண்டாக யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர ஓரையாக இருந்தால் பிரச்சனை தான். சுக்கிரங்கிறது யாருது மனைவி, அது பல விஷயங்களை சொல்கிறது, அந்த சூட்சமங்களை நான் சொல்கிறேன். இதையும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம், புரியுதா? இது ஒரு பேட்டர்ன்.
இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய உரைகள் என்னதெல்லாம் சொன்னேன், சந்திரன், குரு, இந்த 4 உரையும் என்னென்ன பண்ணும் அப்படின்னா சில ரகசிய காரணம். இது எல்லாமே நம்ம பூஜை ரூமில் வச்சு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கல சொல்லக்கூடாது. வீட்டில் போய்ட்டும் வீட்டில் ரோட்டில் பார்த்தாலும் நீங்கள் சொல்லலாம். சரி, இது தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஒரு பேட்டர்ன் கொடுக்கும்.